ஜே மீடியா நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆண்டவருடைய சாட்சியை சொல்கிறதுக்கு. அதுக்கு ஜே மீடியாவுக்கு திரும்பவும் வணக்கம் சொல்கிறேன். என்னோடய பேர் கானா சுதாகர். நான் சினி ஃபீல்டெல்லாம் பாடியிருக்கேன், நிறைய ஆல்பம்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கேன், எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்ற ஒரு சாட்சியை தான் இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கானா ஃபீல்டில் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமான சவகாசம்லாம் பயங்கரமாக வர மாதிரி இருக்கும். கெட்ட சவகாசம், ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, எல்லாமே எல்லா கெட்ட பழக்கமும் பண்ணிட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுல நான் ரொம்ப அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். எப்படின்னா என்னை பார்த்து நிறைய கானா பாடலாம் பயந்தாங்க, என்னடா இவன் எப்படி குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்த ஆள் நான். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகுது, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கேன். நான் ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டது ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன். ஆனால் இருந்தாலும் அது நான் உண்மையாக ரட்சிக்கப்படலை. ஏதோ வீட்டில் சொன்னாங்க அப்படின்ட்டு ஆண்டவரை பற்றி தெரியாமல் போய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எடுத்தோம் நான் நிறைய தவறுகள்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளே நிறைய உடம்பு பலவீனமாக ஆச்சு. என்னால் முடியல. என்னடா அது ரொம்ப வாழ்க்கையில் நிறைய கஷ்டம், பிரச்சனைங்க. நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது எப்படி தான் போகுதுன்னே தெரியாது. எவ்வளோ சம்பாதிப்பேன், ஒரு கச்சேரிக்கு போவேன், எவ்வளோ சம்பாதிப்பேன். ஆனால் அந்த காசுலாம் எப்படி போகுதுன்னே தெரியாது. இதுவரையும் தங்கினதே கிடையாது, சேஃப்டியும் எதுவுமே பண்ணலை. அந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன். ஏன்னா நம்ம நல்லா பாடுறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற அந்த கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட ஃபாதர் ஏர்னஸ்ட் ராய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபாஸ்டர் இருக்கார். பல்லாவரத்தில் தி லைட் ஆஃப் லைஃப் மிஷன் சர்ச் அப்படின்னு ஒரு சர்ச் இருக்குது. அதோடைய ஃபாதர் ஏர்னஸ்ட் ராய். அவர் என்னை அடிக்கடிக்கு சொல்லுவார், நீ எவ்வளோதான் நீ சம்பாதிச்சாலும் உனக்கு ஒரு ரூபாய் இருக்காது. அது காரணம் என்னென்னா, நீ ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு வந்தோம், ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை, இதுதான் அது காரணம். நீ எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அது எதுவுமே பண்ண முடியாது. என் பேர் மேஷாக். கானா சுதாகன்றது உலகத்தார் கூப்பிடுறது. எனக்கு ஞானஸ்தான பேர் மேஷாக். இது மாதிரி இப்படி இருந்தேன்னா ரொம்ப கஷ்டம் மேஷாக், லைஃப் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்ப, ஆண்டவருக்குள்ளே உண்மையாவா, எல்லா கெட்ட பழத்தையும் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடி சொல்லுவார். அவர் நான் அலட்சியமாக அந்த டைமில் கேட்டுட்டு அப்புறமா பின்னாடி அவரை கலாச்சிட்டு போயிடுவேன். இவங்களுக்கு வேறு வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் எனக்குள்ளவே நிறைய கேள்வி, அம்மா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒன்றுமே தங்கலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நிறைய கேள்விலாம் இருந்துச்சு. நிறைய பிரச்சனைங்க, ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை. நல்லா தான் இருப்பேன், திடீர்னு எதனா ஒரு பிரச்சனை வரும். சண்டையில் போயிட்டு செவுத்துலலாம் போய் கோவத்தில் குத்திப்பேன். என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தழும்பெல்லாம் இருக்கும். கோவத்தில் செவுத்தில் குத்துறது, பீரோ கண்ணாடியை உடைக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு சைக்கோ மாதிரி பண்ணின்னு இருந்தேன். அதுக்கு என்ன காரணம்னா அந்த ட்ரிங்க்ஸு. எனக்குள்ளே நிறைய அந்த கெட்ட ஆவிகள்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துருக்கு போல். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நான் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணேன் ஆண்டவருக்குள்ளே. நான் இது மாதிரி இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் வர முடியல ஆண்டவர், எனக்கு இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து நீ தான் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு மாதிரி உடம்புலேயே ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீனஸ்ஸாக ஆச்சு. அந்த கெட்ட அசுத்த ஆவிலாம் என்னை விட்டு போச்சு அப்படின்ற ஒரு ஃப்ரீயாக எனக்கு தெரியுது உடம்பு. நான் ப்ரேயர் நான் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணது அன்றைக்கி தான். அதுவரையும் நான் முட்டி போட்டுலாம் ப்ரேயர் பண்ணதில்லை. பைபிளை எடுத்து அவ்வளோ இப்போ ஆதி ஆகமம் எல்லாமே, யாத்ராகமம் எல்லாமே இப்போ நான் ஃபுல்லாகவே லைனாக பைபிள் ஃபுல்லாகவே படிச்சுனே வரேன். ஒரு பைபிள் ஃபுல்லாகவே படித்து எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசையில் நான் இப்போ எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அப்போ எனக்குள்ளே நிறைய மாற்றம் வந்துச்சு. எனக்கு என்னென்ன தேவைகளோ, எனக்கு நிறைய பிரச்சனையில் இருக்கும். கார் திடீர்னு டியூ கட்ட முடியாமல் அடுத்த மாதம் நாளைக்கு டியூ கட்டணும்னு ஒரு இதில் இருக்கும். அப்போ நான் ப்ரேயர் பண்ணுவேன் முட்டி போட்டு, ஆண்டவரே எனக்கு இப்போ ப்ரோக்ராம் எதுவும் இல்லை, மழை வந்துச்சு, டல்லாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் நாளைக்கு டியூ கட்டி ஆகணுமே, இதுவரையும் கரெக்டாக கட்டின்னு இருக்கேன்னா எனக்கு அசிங்கமாகிடுவேன் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுவேன். எப்படியாவது ஒரு கச்சேரி வரும், எனக்கு அட்வான்ஸ் போடுவாங்க, போட்டோடனே நான் அந்த டியூ கட்டிடுவேன். ஒரு மிராக்கள் கடவுள் ஆண்டவர் எனக்கு அதிகமாக செஞ்சுனே இருந்தார்.
நிறைய விஷயம். நான் காரில் என்னோட காரில் டிரைவ் பண்ணி ஒரு இடம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் பைபாஸ் ரோட்டில். கரெக்டாக தாம்பரத்தில் வீட்டுக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் கட் பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பள்ளம் இருக்குது போல். ஒரு பையன் குறுக்கில் வந்தான்னு சொல்லிட்டு நான் பிரேக் அடித்தேன். வண்டி நிற்கலை மழையில். அப்படியே போயிட்டு காரு அந்த பள்ளத்தில் விழுந்துச்சு. பள்ளத்தில் வந்து பேக் வீல்லாம் அப்படியே தூக்கிடுச்சு. நான் மட்டும் பள்ளத்துள்ள இருக்கேன். காரு ஃப்ரண்ட்டில் ரேடியேட்டரு, ஏசி எல்லாமே, பேனட்டு எல்லாமே உடஞ்சிச்சு, நொறுங்கி போச்சு. ஆனால் நான் கார் உள்ள தான் இருக்கேன். சுற்றி யாருமே இல்லை. எனக்கு ஒரு சின்ன கீரில் கூட ஒரு சின்ன அடி கூட எனக்கு படலை. அந்த அளவுக்கு எனக்கு கடவுள் காப்பாற்றினாரு. இதெல்லாம் நான் கடவுளை உண்மையாக ரசிக்கி நான் ஏற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம்லாம் நடந்தது. இன்னும் எனக்கு ஆண்டவர் மேலே அதிகமான ஒரு அந்த பயம், அந்த பற்றுதல், அந்த ஒரு அன்புன்னு சொல்லலாம், அதிகமாகச்சு ஆண்டவர் மேலே. நான் ஆண்டவர் காரே ஃப்ரண்ட்டு இவ்வளோ நொறுங்கி போயிடுச்சு, நான் உள்ளே இருக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன அடி கூட படாமல் ஒரு சின்ன, நான் என்னோடய சர்ச்சில் அந்த சாட்சியும் சொன்னேன், அது அந்த நிறைய போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு என்னை கடவுள் காப்பாற்றினாரு. மொத்தமாக எல்லா கெட்ட பழக்கத்தையும் தூக்கி போட்டு இன்னைக்கு நான் வந்து ஆண்டவருக்காக நான் வந்து பாடுற ஒரு விஷயம் உலகத்தாருக்காக நான் பாடிட்டு இருக்கிறேன். நான் அதையும் கடவுள்கிட்ட வேண்டி தான் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தார் வழியில் நான் பாடுற இந்த பாட்டிலேருந்து என்னை சீக்கிரமாக கொண்டு வந்துருங்க. நான் உங்களுக்காக உங்களை மகிமைப்படுத்தணும், உங்கள் பாடல் நிறைய பாடணும் அப்படின்றதுக்காக நான் டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரு சோர்ஸ், ஃபேமிலியை ரன் பண்ணுற ஒரே சோர்ஸ் வந்து எனக்கு இந்த கச்சேரி தான். நான் போகிறது தான். அதனால் ஆண்டவர்கிட்ட இதுலேருந்து வெளியே வந்து எனக்கு எதனா ஒரு பிஸ்னஸ் வந்தால் கூட பரவாயில்ல ஆண்டவரே, நான் அதில் கூட நான் பெரிய ஆள் ஆகணும், ஆயிட்டா நான் சம்பாரிச்சுப்பேன், இதுலேருந்து நான் வெளியே வரணும். இந்த பாடல் பாடுறது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. நிறைய கச்சேரிலாம் போகும்போது உலகத்தார் பாட்டுலாம் என்னை பாட சொல்லுவாங்க. அந்த சாமி பாட்டு, இந்த சாமி பாட்டு பாடுவாங்க. ஆனால் நான் இதுவரைக்கும் நான் பாட மாட்டேன். நான் நிறைய இடத்துல ஃபஸ்ட்டு பாடின்னு இருந்தேன். இப்போ நான் வந்து பாடுறதில்லை. நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். நான் என்னோட காதில் வந்து லைனாக கம்மல் போட்டு இருப்பேன். அதையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இந்த கம்மல்லாம் வந்து நான் இதுக்கப்புறம் போட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த கம்மல்லாம் தூக்கி போட்டேன். கெட்ட பழக்கத்தை என்கிட்ட அந்த குடி பழக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற இந்த கஞ்சா அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறதுலாம் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. இருந்தாலும் இப்போ நிறைய பேர் கஞ்சா அந்த மாதிரி நிறைய விஷயத்துல பசங்களாம், வாலிப பசங்களாம் ரொம்ப கெட்டு போகிறாங்க. அவங்களாம் திருந்தி வரணும்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ஃபேமிலியாக பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய இதுக்கு காரணம் வந்து என்னோட மனைவி, என்னுடைய அம்மா அப்பா சொல்லலாம், எங்கள் அக்காலாம். ஏன்னா அவங்களாம் வந்து ஆண்டவருக்குள்ளே அந்த அளவுக்கு இருக்காங்க. அவங்களால தான் நான் ஆண்டவருடைய கருத்தை என்னால் பிடிக்க முடிஞ்சது. அதுக்கு வந்து மெயின் காரணம் அவங்களுக்கும் நான் அந்த டைமில் நன்றி சொல்லணும். இன்னும் நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறப்பெல்லாம் போகிற வழிலாம் நிறைய ஆக்சிடென்ட்லாம் பார்ப்பேன். இதுவரையும் கண்மணி போல் என்னை ஆண்டவர் வந்து நான் எப்படி போகிறேனோ அதே போல் என்னை கூட்டு வந்து பத்திரமா வீட்டில் சேர்ப்பார். இப்போ வரையும் அதான் நடக்குது. எவ்வளோ பிரச்சனை எனக்குள்ளே வந்துருக்குது. என் ஃபேமிலியில் என்னை நிறைய பேர் அடிக்கிறதுக்கோ வெட்டுறதுக்கெல்லாம் எனக்கு நிறைய பண்ணாங்க. அது இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தான் தெரியும் அது யாருன்றது. அவங்களுக்கு முன்னாடிலாம் கூட நான் வந்து இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். கடவுள் அந்த அளவுக்கு என்னை காப்பாற்றிருக்காரு அவங்க கிட்டேருந்து. நிறைய ஒரு வசனம் என்னோட கார்லேயே நான் முன்னாடிலாம் அந்த வசனம்லாம் நான் போட மாட்டேன். இப்போ என் காரில் முன்னாடியும் பின்னாடியும் ஆண்டவர், முன்னாடி ஜீசஸ், பின்னாடி வந்து ஆண்டவருடைய வசனத்தை நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு தூங்கினாலும் எழுந்தாலும் எல்லாமே இன்னைக்கு நம்ம கண் முழிச்சு எழுந்துக்கிறோம் அப்படின்னா, காலைல உயிரோட எழுந்துக்கிறோன்னா அது கடவுளோட கிருபை இல்லாமல் நம்ம எழுந்துக்க முடியாது. அது மாதிரி ஒரு நாளும் நிறைய பேர் நினைக்கலாம், இந்த மாதிரி வந்து என்ன ஒரு கிறிஸ்டினுக்கு வந்து இது பண்ணுறாரு, மதம் மாற்றத்துக்கு பண்ணுறாரா, இல்லை இவருக்கு காசு கொடுத்துருப்பாங்க அதனால இவர் வந்து பண்ணுறாரு அப்படின்னு நீ நினைக்கலாம். இது வந்து உண்மையாக சொல்கிறேன். என்னோட மனசு உண்மையாக ஆண்டவருடைய நான் எல்லாத்தையும் சொல்லணும். ஆண்டவர் செய்கிற நன்மைகள்லாம் வந்து எல்லார்ட்ட சொல்லணும், எல்லாருக்கும் அது போய் சேரணும். அந்த ஒரு விஷயந்தான். நான் நிறைய கடவுள்கிட்ட எனக்கு கடவுள் செஞ்சுருக்காரு. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் இன்னைக்கு நான் முட்டி போட்டு அழுது, ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, மனசு பாரமாக இருக்குது, எனக்கு சரி பண்ணுங்க. நான் ஒரு நாள் நைட்டில் தூங்கும் போது எனக்கு தூக்கமே வராது. நான் நைட்டில் தூங்கும் போது எனக்கு நெத்தியில் ஒரு சிலுவை போட்டு, ஆண்டவரே எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க, எனக்கு தூக்கம் வர மாட்டேதுன்னு சொல்ல ஒரு 5 நிமிஷத்தில் நான் எப்படி தூங்குவேனே தெரியாது, நான் தூங்கிடுவேன். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் எனி டைமும், என் அப்பாவாக இருக்கட்டும், அம்மா, எனக்கு கடவுள் கொடுத்த அப்பா அம்மா வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அம்மாவும் ஆண்டவருக்குள்ள, அம்மா சொந்தமாக பாட்டு எழுதுவாங்க, பாடுவாங்க. அம்மா ஆண்டவருக்குள்ள அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அப்பாவுக்கு இந்த ஒரு சின்ன கெட்ட பழக்கம், வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் கூட அப்பாவுக்கு கிடையாது. அந்த மாதிரி அப்பாவை எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. நான் தான் கொஞ்சம் வழித்தறி. எங்கள் அண்ணனுக்கும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது.
எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிருக்க மாமாவுக்கும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் மட்டும்தான் ஒரு மாதிரி வழியில் போனேன் இந்த ஃபீல்டில். அதுவும் கடவுளை என்னை மீட்டு எங்களோட வீட்டில் இருக்க ஜபத்தால் என்னை மீட்டு எடுத்துன்னு வந்துட்டாரு. இப்போ வந்து நான் நல்லா இருக்கிறேன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல். அது நிறைய கானா பாடகர்களுக்கு, எனக்கு இதுக்கு முன்னாடி என்கிட்ட பழகின ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நான் வந்து குடிக்கிறேனா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, ஆச்சரியப்படுறாங்க. நீயாடா அப்படி விட்டுட்ட அந்த சரக்கை, ஏடா அப்படி குடிப்பியாடா, உன்ன மாதிரி குடிக்கவே முடியாதடா அப்படின்னு என்னை கேட்டவங்களாம் இன்னைக்கு என்னை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்ன மச்சான், வேற லெவல் மச்சான், எப்படி மச்சான் விட்ட, எனக்கு சொல்லி கொடு. அதுக்கு நான் அவங்ககிட்ட சொல்றதுலாம், ஆண்டவர் கடவுள்கிட்ட நீ ப்ரேயர் பண்றா, அதெல்லாம் நீ விட்டுருவ அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி இன்னும் நிறைய ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதம்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் கானாலேயே என்ன ஒரு தனித்துவமாக நான் வெளியே வந்தேன். வெளிநாட்டு ஷோலாம் இப்போ நான் போய் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவும் நான் ஒரு வகையில் சொல்லணும்னா கடவுள் கொடுத்த கிருபை தான். எவ்வளோ பேர் கானா பாட்டு பாடுறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. ஆனால் என்ன தனியாக கடவுள் வெளிநாட்டுலாம் நீ ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமும் நான் வெளிநாட்டில் போயிட்டு கானா ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வருஷமும் போயிட்டு வந்த உடனே கடவுளை கண்டிப்பாக இந்த நான் சாட்சி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மீடியாவுக்கு நான் வந்து சாட்சி சொன்னேன். அந்த மாதிரி என்னை கடவுள் நிறைய விஷயத்தில் உயர்த்தின்னு இருக்காரு. நான் வந்து லெதர் கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன், கேட்ரிங்கில் வேலை செஞ்சுருந்தேன். அப்படி இருக்கிற என்னை வந்து தூக்கி இன்னைக்கு நான் சொந்தமாக வீடு இருக்குது, சொந்தமாக நான் கார் வச்சுருக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஏசப்பா தான் காரணம். என்னை அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்காரு. இன்னும் மென்மேலும் அவர் நான் உண்மையாக நம்பினா அவர் என்னை மென்மேலும் உயர்த்துவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே கெட்ட பழக்கம் பண்ணுற எல்லா வாலிபர்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், அது நிரந்தரம் இல்லை. ஏசப்பாவை வந்து பிடிச்சிக்குங்க. ஏன்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் இயேசுவின் வருகை இருக்குது. ஏசப்பா வரும்போது நம்ம எல்லாருமே அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருந்தால் தான் அவர் கூட நம்ம போக முடியும். இல்லைனா இந்த உலகத்தில் நம்ம வேறு மாதிரி கஷ்டப்படுவோம். அதனால் எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்குங்க. எல்லா கெட்ட பழக்கத்தையும் விடுங்க. நீங்கள் கெட்ட பழக்கத்தை விடணும்னு முடிவு பண்ணிட்டாலே ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்துடுவார். அந்த ஒரு முடிவு மட்டும் பண்ணுங்க, நான் இந்த கெட்ட பழக்கத்திலேருந்து விட போகிறேன் அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு விடுங்க. ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து அவரே ஐக்கியமாயிடுவார். அதோட நீ அந்த கெட்ட பழக்கம் மைண்டே உனக்கு போகாது. எல்லாருமே கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. நன்றி.